வணக்கம். பிக் பாஸ் பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் உங்கள்ட்ட ரெக்வெஸ்ட்டாக ஒரு கேள்வி. நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுங்கள். நன்றி. இப்போ வந்து நம்ம போகலாம். இப்போ ப்ரொமோ வந்து ஒன்று வெளியாகிருக்கு. அந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வச்சு விஜய் சேதுபதி வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க. சாண்ட்ராவுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா விஜய் சேதுபதி நம்ம வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு, அதனால் வந்து நம்மளை வச்சு ஒன்றும் சொல்ல மாட்டார், நம்ம விளாட்றது தான் கேமு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அவங்க பிரஜன் வெளியே போன பிறகு பார்த்திங்கன்னா அவங்களோட கேமே இல்லை, அவங்கள்ட்ட இல்லை. ஒருவேளை வந்து பிரச்சனை வெளியேற்றினதுக்கு பதிலாக சாண்ட்ராவை வெளியேற்றிருக்கலாம். எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க சொல்கிற காரணம்லாம் என்னென்னா, பிரச்சனை வெளியேறதுக்கு இங்கே இருக்க போட்டியாளர்கள் தான் காரணம்னு சொல்கிறாங்க. உண்மை தான், போட்டியாளர்கள் தான் காரணம். அவங்க யாராவது ஒருத்தங்கள வாரத்துக்கு ஒரு தடவை வெளியேற்றணும். இது என்ன உங்கள் குடும்பமா, உங்கள் வீடா? வச்சுக்கிட்டு நீங்கள் வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அதெல்லாம் நீங்கள் கேம் விளாடணும். கேம் விளாண்டா கண்டிப்பாக அவர் இருந்திருப்பார். 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தங்க வெளியே போவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். தெரிஞ்சு தான் உள்ளே வராங்க. வந்த பிறகு என் புருஷனை வெளியேற்றிட்டீங்க அப்படின்னா அது என்ன காரணம்? அது அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாதுல்ல. அதே போல் வந்து எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு அதெல்லாம் வந்து சுத்தமாக பிடிக்கல. என் புருஷன் வெளியே போயிட்டான், பிரச்சனை வெளியே போயிட்டான், நான் வந்து சோகமாக இருக்கிறேன், அதுக்காக நீங்கள் வந்து யாரும் சிரித்து நைட்டெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. பாட்டு பாடுறதா வெளியே போய் பாடுங்க, இல்லைன்னா நான் வெளியே போய் படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் காண வினோத்துட்டெல்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க. என்ன இது இவங்க வந்து தூங்கணும்னா இவங்களுக்கு தூக்கம் வந்தால் இவங்க தூங்க வேண்டியது தான். எங்கே போய் படுக்கிறாங்களோ அங்கே போய் படுத்துக்கலாம். அதை விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு வந்து மற்றவங்கள பாட்டு பாடக்கூடாது, சிரிக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நான் சோகமாக இருக்கேன் நீங்களும் சோகமாக இருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன லாஜிக்கு? சுத்தமாக ஒரு லாஜிக்கே இல்லை. எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு அதுக்காவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு இந்த மனநிலை மிக மோசமான மனநிலை அப்படிங்கிறது தான் இருக்குது. என்ன இது, நான் தூக்கம் வருது, நான் தூங்குறேன், தூங்குங்க, நீங்கள் சத்தம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் கூடாது. அது இல்லாமல் ஒரு படி மேலே போயிட்டாங்க. எனக்கு பசிக்கலை, நீங்கள் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னது இது ரூல்ஸு? வீட்டில் இருக்கவங்க எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சமைப்பாங்க, சமைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க அந்தந்த டயத்துக்கு சமைச்சா தான் ஆகணும். உங்களுக்கு பசிக்கலை அப்படின்னா நீங்கள் சாப்பிடாதீங்க. சமைச்சு வச்சுருப்பாங்க, நீங்கள் சாப்பிடாதீங்க, சாப்பிடாமல் இருங்க, அதுதான் நல்லது. அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு பசிக்கும்ல, அதை ஏன் உணர மாட்டேறீங்க? எனக்கு பசிக்கலை, நீங்கள் யாரும் சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யார்? சாண்ட்ரா யார்? சாண்ட்ரா வந்து இந்த பிக் பாஸ் வீட்டோட உரிமையாளரா? அதெல்லாம் கிடையாதுல்ல. உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா அவங்க கெஸ்ட்டாக, உங்களுக்கு உங்கள் வேலைக்காரங்களா? ஏன் நீங்கள் அப்படி பேசுகிறீங்க? ரூல்ஸ் எல்லாம் போடுறீங்க, இது எப்படி அப்படின்னு விஜய் சேதுபதி வந்து கேட்டுக்கிறாரு. ஆனால் சாண்ட்ராவை பற்றி பார்த்திங்கன்னா ஏற்கனவே பயங்கரமாக மீம்ஸ் எல்லாம் பயங்கரமாக க்ரியேட் பண்ணி போட்டாங்க. சாண்ட்ராவோட ஆட்டிடியூட் வந்து சரியில்லை, எப்படி தான் பிரஜன் வந்து சாண்ட்ராவை சமாளிக்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்க. பிரஜன் ஒரு சைடு வந்து ரஃப்பாக இருக்கிறாப்புல, இந்த சைடு வந்து அவர் ரஃப்பாக இருக்கிற மாதிரி காட்டினாப்புல. அது ஏன் ரஃப்பாக இருக்கிறாப்புல அப்படிங்கிறது வந்து இப்போ தான் தெரியுது. சாண்ட்ராவோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கவங்கள்ட்ட வந்து இப்படி தான் நடந்துக்க முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக பிரஜன் காட்டிட்டு போயிட்டாப்புல. இப்போ வந்து என்னென்னா, விஜய் சேதுபதி இந்த வாரம் வந்து சாண்ட்ரா வந்து கேள்வி கேட்கணும், இல்லை வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குப்படி பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொமோ வந்துருக்குது. ப்ரொமோவில் வந்து விஜய் சேதுபதி வந்து சாண்ட்ரா வந்து கிளிக்கிறாப்புல. ஏற்கனவே பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ், சாண்ட்ரா 2 பேருமே வந்து ஒரு எல்லா போட்டியாளர்களுமே டார்கெட் பண்ணி விளாண்டாங்க. இப்போ வந்து சாண்ட்ராவும் திவ்யாவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. ஏன்னா திவ்யானால தான் பிரஜன் வெளியேறினார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மைண்டில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடந்த இதில் திவ்யா கணேசை மட்டுமே அப்படியே திட்டிட்டு விட்டார். சாண்ட்ரா வந்து பட்டும் படாமல் பார்த்து விளாடுமா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணார், சேவ் பண்ணார். ஆனால் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே இப்போ இந்த தடவை வந்து சாண்ட்ரா மட்டுமே வலுவாக மாட்டிக்கிச்சு. நான் இதை வந்து வாண்டடாக பண்ணல சார், நான் வந்து இதை வந்து ஒரு இதாக தான் பண்ணேன், அவங்க மேலே குற்றம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை சார் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுது. ஆனால் அவர் கேட்டார், நீங்கள் சோகமாக இருக்கீங்க, சரி, உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கார் வெளியேறிட்டார், நீங்கள் சோகமாக இருக்கீங்க, ரைட்டு. ஆனால் ஏன் மற்றவங்களும் சோகமாக இருக்கணும்? மற்றவங்க ஏன் சோகமாக இருக்கணும்? உங்களுக்கு சாப்பிடல, உங்களுக்கு பசிக்கலை, நீங்கள் சாப்பிட வேணாம். ஆனால் மற்றவங்கள ஏன் நீங்கள் சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அது எல்லாமே இது தானே. நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்க சொல்லுங்கள்? விளாட தானே வந்தீங்க. அப்புறம் ஏன் மற்றவங்க விளையாட்டையுமே நீங்கள் தடுக்கிறீங்க? மற்றவங்க விளாட்றாங்க, சிரிக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க அப்படின்னா அதையே நீங்கள் தடுக்கிறீங்க. அதை தடுக்கக்கூடாதுல்ல. அது தடுக்கிறது தப்பு இல்லை. நீங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தானே. மற்றவங்கள எல்லாத்தையும் இல்லைன்னா சித்தரிச்சுட்டு நீங்கள் ஹீரோயின் மாதிரி காட்டிக்கலான்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ப்ரோமோவில் வந்து விஜய் சேதுபதி பேசுகிறார். எப்பயுமே யாராவது ஒரு வார்த்தை விட்றன்னு சொல்லிட்டா டம்முன்னு தேம்பி அழுது அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கக்கூடிய சாண்ட்ரா இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே அழுவலை, ஒன்றும் செய்யவே இல்லை, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. இதை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ப்ரொமோ நம்பாதீங்க, ப்ரொமோவில் எதையாவது போட்டு எதையாவது குழப்பி அப்புறமா பார்த்திங்கன்னா சாண்ட்ராவுக்கு ஆதரவாக வந்து கடைசியில் ஃபினிஷ் பண்ணி முட்டிட்டு போயிடுவார். ஆனால் எதிர்பார்க்குறது பார்வையாளர்கள், பிக் பாஸ் பார்வையாளர்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, சாண்ட்ராவை வச்சு வறுத்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதை எடுத்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ப்ரொமோ வச்சு கெஸ் பண்ண வேணாம், பார்க்கலாம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்து நம்ம
கஜால் கோஷ்டி ஒன்று இருக்குதுல்ல, பார்வதி கமருதீன், இவங்க 2 பேருமே என்ன செய்கிறாங்க, நீச்சல் குளத்தில் போய் படுத்து கிடக்காங்க. எப்படியெல்லாம் கிரிமினல் வேலை பண்ணலாம் அப்படிங்கிறத பாரு கமருதீன் 2 பேருமே யோசிப்பாங்க. மைக்கு மட்டுமே பேசணும். அப்படி பேசுகிற அளவுக்கு என்ன சீக்ரெட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. அவங்களுக்குள்ளே தான் இருக்கிற சீக்ரெட். சரி, மைக்கு மட்டுமே பேசக்கூடிய அளவுக்கு வந்து சீக்ரெட் இருக்குது அப்படின்னா பிக் பாஸ் ரூல்ஸை வந்து மீறுறாங்கன்னு அர்த்தம். ரூல்ஸை மீறுறாங்க அப்படின்னா அன்றைக்கி சம்பளத்தை கட் பண்ணுங்கள், அன்றைக்கி சம்பளத்தை கொடுக்காதீங்க. மைக்கை கழட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி சம்பளம் உங்களுக்கு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுங்கள். சம்பளத்தை கொடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மைக்கை மாட்டியிருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக மைக்கை மாட்டியது இருந்தால் தான் உங்களுக்கு சம்பளம் வரும், உங்கள் சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் சம்பளம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க அடிக்கடி மீறுறாங்க. பிக் பாஸும் கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாரு. ரன்னிங் போடும்போதும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டக்குன்னு மைக்கை கழட்டி வச்சுட்டு அப்படியே ஜாக்கிங் போகிறாங்களாம், அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. அதை அப்போ இருந்த தலையை அமித்து வந்து கூப்பிட்டு கண்டிச்சார். அப்புறமா நைட்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வெளியே உட்காந்து சாண்ட்ராவுக்கு படுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து படுத்தாங்க. அதையாவது சாண்ட்ரா உணர்ந்து உள்ளே வந்து படுப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க இதில் கூட மதிக்கலை, மசரில் கூட மதிக்கலை. அவங்க அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி பாருங்க கமருதீன் பாத்ரூம்குள்ளே போய் ஐயோ என்னவோ பண்ணிவிட்டாங்க. அதை வந்து அழுன்னு என்னால் எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ண முடியல. பிக் பாஸ் என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்னு அழுது கரைய முறைன்னு கொந்தளிச்சிருச்சு பாரு. இது வந்து சும்மாவாது இருந்திருந்தால் கூட மக்களுக்கு ஒரு சந்தேகம் வராது, டேய் என்னடா நடந்துச்சு உள்ள அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஐயப்பாடு எல்லாத்துக்குமே வந்துச்சு. இதை வந்து விஜய் சேதுபதி கேட்கணும், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் சமூக வலைதளங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சம்பவத்தை ஒன்று பாருங்க கமருதீன் நீச்சல் குளத்தில் பண்ணிடுச்சுங்க. 2 மைக்கை கழட்டிடுச்சுங்க. மைக்கை கழட்டி வச்சாலுமே நீங்கள் குளிங்க, நீச்சல் குளத்தில் ஜாலியாக குளிங்க, உங்களுடைய காதல் புறாக்கள் நீங்கள் அப்படியே நீச்சல் அடித்து அப்படியே தத்தளித்து அப்படியே ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் கேம் விளையாட தானே வந்திருக்கீங்க, கேம் விளையாடுங்க. என்ன கேம்னு பிக் பாஸ் சொல்லலை போல இருக்குது. அதனால் நீங்கள் வந்து காமா கேம் விளாட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விளையாண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தாலும் இவங்க என்ன செய்யணும், மைக்கை கழட்டி அந்த மைக்கில் தண்ணி படாத ஒரு இடத்துல வைக்கணும். ஆனால் இவங்க பேசுகிறது வந்து மைக்கு கேட்கணும், மைக்கு வந்து இழுக்கணும், ரிசீவ் பண்ணணும். ஆனால் ரிசீவ் பண்ண முடியாத இடத்துல வச்சுட்டு இவங்க 2 பேரும் நீச்சல் குளத்தில் வந்து என்னவோ மலையாள படம் மாதிரி 2 பேரும் பண்ணுறதை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா பார்வதி அப்படியே அவன் இடுப்புக்கிட்ட குனிஞ்சிக்கிட்டு அப்படியே முடியெல்லாம் கருப்பு முடியெல்லாம் அப்படியே கீழே தொங்குது. அப்படியே தொங்கும்போது அப்படியே குனிஞ்சிக்கிட்டு என்னவோ பேசுது. பிக் பாஸ் பார்த்துட்டார். பிக் பாஸ் உடனே கமருதீன் உங்கள் மைக்கை மாட்டுங்க, பாரு உங்கள் மைக்கை மாட்டுங்க, இது சொல்ல தான் பிக் பாஸ் இருக்கீங்களா? பனிஷ்மெண்ட்டை கொடுங்க பிக் பாஸ். எப்படி பனிஷ்மெண்ட்டை வந்து இங்கே வினோத் கொடுத்தா இது பண்ண முடியுமா? உள்ளே உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இவங்க என்ன கன்றாவியை பண்ணுவாங்கன்ட்டு என்ன எதிர்பார்க்குறாங்க இவங்களே இப்போ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அப்புறம் வினோத் அங்கேருந்து வந்து கத்துறாப்புல. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்வீச்சா அவங்க வந்து கத்துறாங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனால் அதை பற்றிலாம் காதில் வாங்கிக்குமா? இதுங்களுக்கெல்லாம் மான ரோசம் சூடு சோறுனா ஏதாவது இருக்குதா? எதுவுமே கிடையாது. இதை கேட்க வேண்டிய பிக் பாஸ் இவங்கனால தான் பிக் பாஸே ஓடுது, டிஆர்பி ஏறுது. இவங்க என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் யோசிச்சிங்கல்ல அந்த பாத்ரூமுக்குள்ளே போய், அதுதான் பிக் பாஸு, அதுதான் டிஆர்பியில் ஏறுது. அந்த விஷயத்தை தான் விரும்புகிறீங்க நீங்கள்லாம். அதை வச்சு தானே பேசுகிறீங்க. விஜய் சேதுபதி அதை கேட்பாரான்னு கேட்குறீங்கள, அதுக்காக தான் பிக் பாஸே நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போய் தொலைங்கடாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேச வேண்டியதாக இருக்குது. பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.